இன்னைக்கு ஐபிஎல் மினி ஏலமானது கோலாகலமா நடைபெற இருக்கு. இந்த மினி ஏலத்தை எந்த டிவில பார்க்கலாம், இந்த ஓடிடில பார்க்கலாம். இந்த மினி ஏலத்துல எத்தனை பிளேயர்ஸ் கலந்துக்க போறாங்க, ஃபாரின் பிளேயர்ஸ் எவ்வளவு, டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2024 ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலமானது இன்னைக்கு கோலாகலமா துபாயில் நடைபெற இருக்கு. முதல் முறையா இந்தியாவில் இல்லாம இந்த ஐபிஎல் மினி ஏலமானது வெளிநாட்டில் நடைபெற இருக்கு. இந்த ஐபிஎல் மினி ஏலத்துல பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமா 1166 வீரர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஐபிஎல் நிர்வாகம் மொத்தமா 333 வீரர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த 333 வீரர்கள்ல மொத்தமா 214 இந்திய வீரர்களும் 119 வெளிநாட்டு வீரர்களும் இருக்காங்க. மொத்தமா 10 ஐபிஎல் அணிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தேவைப்படுற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாவே 77 பேர் தான் தேவை. அதுலயும் 30 வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் தான். இப்போதைக்கு அதிகபட்சமா கையிருப்பு வச்சிருக்கவங்க யாரு அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் தான். மொத்தமா 38.15 கோடி வச்சிருக்காங்க. சிஎஸ்கே கிட்ட மொத்தமா 31.4 கோடி கையிருப்பு இருக்கு. ரொம்பவே குறைஞ்சபட்ச அமௌண்ட் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். மொத்தமா 13.15 கோடி வச்சிருக்காங்க. இது இல்லாம ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த ஏலத்தை தொகுத்து வழங்கி நடத்த போறது ஒரு பெண்மணி. இவங்க தான் மகளிர் பிரீமியர் லீக் தொடருக்கான ஏலத்தையுமே நடத்தினாங்க. இவங்களோட பெயர் மல்லிகா சாகர். இன்னைக்கு நடக்க போற மினி ஏலமானது மதியம் 1 மணிக்கு தொடங்க இருக்கு. இந்த மினி ஆக்ஷனை டிவில பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி ஓடிடில பார்க்கணும் அப்படின்னா ஜியோ சினிமாஸ்ல பார்க்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் இப்பவே ப்ரெடிக்ட் பண்ணுங்க எந்த பிளேயரை எந்த டீம் வாங்குவாங்க அப்படின்ற உங்களோட கணிப்பை.